டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, அதாவது இஸ்லாமியர்களுடைய புனித மாதமான ரமலான் மாதத்தில் 9வது மாதம் 11ஆம் தேதி 9/11 என்கிற அமெரிக்க இரட்டை கோபுரத்தின் மீது நடந்த அந்த தாக்குதல் நாளை நினைவுபடுத்தும் விதமாக 9/11 என்கிற அந்த தேதி குறியீடாக வரும் நிலையில் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படையினர். தொடங்கிய அவர்களே தற்பொழுது போர் நிறுத்தத்திற்கு முன்வந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? அவ்வளவு பெரிய அமெரிக்கா ஏன் இத்தனை இழப்புகளையும் அவப்பெயரையும் ஈரான் மீது கை வைத்ததால் சந்தித்தது என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம். ஈரான் மீது போர் தொடுக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஈராக் மீது போர் தொடுத்த போது கூட சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. காரணம், அதற்கு முன்னதாக 1-2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டிருந்தது. அந்த தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அவர்களுக்கு உடந்தையாக ஈராக் இருந்தது, அவர்களுக்கு பண உதவி செய்தது என்கிற ஒரு குற்றச்சாட்டின் பேரிலும் ஈராக்கிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்கிற அந்த ஒரு புகாரின் அடிப்படையிலும் அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு காரணம் இருந்தது. இதை சொல்லியே அமெரிக்கர்களிடம், குறிப்பாக அமெரிக்க காங்கிரசிடம் அனுமதி பெற்று அந்த போரை நடத்தியது அமெரிக்கா. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் நடைபெற்ற அந்த போரில் எந்த விதமான அணு ஆயுதங்களும் அங்கே கண்டுபிடிக்கப்படவில்லை, அல்லது மனிதர்களை கொல்லக்கூடிய உயிர்கொல்லி ஆயுத தயாரிப்புக்கான எந்த விதமான ஒரு ரா மெட்டீரியல் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அடிப்படையான பொருட்கள் கூட அங்கே கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த நாட்டின் அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் இறுதியில் தூக்கில் தொங்கவிடப்பட்டார் என்பதை தவிர அமெரிக்கா அங்கே சாதித்தது எதையும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் ஈரான் மீது இப்போது போர் தொடுக்க வேண்டிய தேவை என்னவிருக்கிறது? அமெரிக்கா இதற்கு சொல்லிய காரணங்கள் சில காரணங்கள். மிக முக்கியமான காரணம், ஈரான் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஈரானிடம் அணு ஆயுதம் தயாரிக்கும் அளவிற்கு யுரேனியம் இருக்கிறது. இத்தகைய நிலையில் அந்த நாட்டை நாம் கைப்பற்றி அந்த நாட்டினுடைய அரசாட்சியை மாற்ற வேண்டும். அங்கு ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது. அந்த மக்களை இதை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் விடுதலைக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காரணத்தை தெரிவித்தார். ஈரான் நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அங்கே ஒரு ஜனநாயகமான குடியரசு நாட்டை நிறுவ வேண்டும் என்பதுதான் தங்களது இலக்கு என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வந்தார். ஆனால் அங்கே அப்படி ஒரு தேவை அந்த நாட்டில் இருக்கவில்லை என்பது அந்த நாட்டின் மீது கடந்த 28ஆம் தேதி போர் தொடுத்ததற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கு தெரிய வந்தது. அங்கே போர் தொடுத்து அதன் குறிப்பாக அதனுடைய அதிஉயர் தலைவரான அயத்துல்லா கமனை அவர்களை கொன்றுவிட்டால் உடனே நாட்டில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு மக்கள் தெருவுக்கு வந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அமெரிக்காவே நீங்கள் வாழ்க என்று வாழ்த்தி பெரும் போராட்ட கொந்தளிப்பை ஈரானில் அந்த நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் என்று ட்ரம்ப் போட்ட கணக்கு தவிடு பொடியாகிவிட்டது. அந்த நாட்டு மக்கள் மாறாக அயத்துல்லா கமனை அவர்கள் கொல்லப்பட்டதற்கு கடுமையான வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்து தெருவில் இறங்கி நின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய முதல் தோல்வி. அடுத்ததாக அது அண்டை நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று அமெரிக்கா சொல்லியது. இதனால் தான் நாங்கள் இங்கே போர் தொடுத்தோம் என்று அமெரிக்கா சொன்னது. ஆனால் ஈரான் மிக நுட்பமாக இதை கையாண்டது. என்ன செய்தது என்றால், வளைகுடா நாடுகளில் தங்களது இராணுவ தளத்தை நிறுவியிருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு மட்டும் அது பதிலடி கொடுத்தது. அண்டை நாடுகளான கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா தனது இராணுவ தளத்தை வைத்திருக்கிறதோ அந்த இராணுவ தளங்களின் மீதுதான் ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதே போல இஸ்ரேலின் மீதும் தாக்குதல் நடத்தியது. இதன் மூலமாக ஈரான் சொல்ல வந்தது என்னவென்றால், நீங்கள் வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் 11,000 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க எதற்காக அமெரிக்கா கொண்டு வந்து இந்த வளைகுடா நாடுகளில் நீங்கள் இராணுவ தளத்தை நிறுவ வேண்டும்? எனவே நீங்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள், கூட்டுப்படையாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள். 11,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த முடியாது, நடத்த வேண்டிய தேவையும் இல்லை. மாறாக நீங்கள் இங்கே வளைகுடா நாட்டில் நிறுவி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 27 இராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான மிக முக்கியமான இடங்களை அதைத்தான் நாங்கள் பதிலுக்கு தாக்குதல் நடத்துகிறோம். நீங்கள் போரை நிறுத்தினால் நாங்கள் போரை நிறுத்துவோம் என்பதுதான் ஈரானுடைய மிக நுட்பமான ஒரு உண்மையை சொல்ல போனால் ஒரு ராசதந்திர ரீதியாக மிகச்சரியாக இதை கையாண்டது. ஆக அமெரிக்கா சொன்னது போல ஈரான் மக்கள் யாரும் கொந்தளித்து விடுதலை கோரவில்லை. அதே போல
ஈரான் நாடு அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கவில்லை, மாறாக அண்டை நாடுகளில் நிறுவியிருந்த அமெரிக்க இராணுவ தளங்கள் தான் ஈரானுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது. எனவே அதை திருப்பி தாக்கி இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையிலும் இரண்டாவதாகவும் அது பார்க்கப்பட்டது. அதே போல இவ்வளவு தாக்குதல் நடத்தியும் கூட ஈரான் எங்காவது அணு ஆயுதத்தை பிரயோகிக்குமா, அப்படி அவர்கள் பிரயோகித்தால் முழுவதுமாக அந்த நாட்டை அழித்து அது ஒரு பயங்கரவாத நாடு என்பதாக முத்திரை குத்திவிடலாம் என்கிற அமெரிக்காவினுடைய அடுத்த அந்த திட்டமும் படுதோல்வி அடைந்தது. உலக அளவில் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அணு ஆயுத கண்காணிப்பகம் அப்படி எந்த விதமான அச்சுறுத்தலும் ஈரானிடமிருந்து இல்லை என்றும், அதே போல அமெரிக்காவுக்கு நேரடியாக எந்த அச்சுறுத்தலும் ஈரானிடமிருந்து இல்லை என்றும் தெரிவித்தது. அது மட்டுமில்லாமல் அமெரிக்க அரசிலேயே அவர்கள் பணிபுரிந்து வந்த இந்த பயங்கரவாத தீவிரவாத அணுசக்திக்கு எதிரான அந்த மையத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியே வேலையை அவர் விட்டு வெளியே சென்று விட்டார். ஆக எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அமெரிக்காவிற்கு ஈரான் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியது தவறான கருத்து. அப்படி அது உண்மையில்லை. இஸ்ரேலுக்காகத்தான் இப்படி ஒரு பொய்யை அமெரிக்கா கூறுகிறது என்பது ஒட்டுமொத்தமாக வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. மேலும் அமெரிக்காவினுடைய ஏவுகணை ஈரானில் உள்ள பள்ளி குழந்தைகள் மீது, குறிப்பாக ஒரு பள்ளியின் மீது ஏவப்பட்டு அதில் குழந்தைகள் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்தவுடன் ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சி அடைந்து விட்டது. ஈரானை பயங்கரவாத நாடு, தீவிரவாத நாடு என்று கூறிக்கொண்டு அப்பாவி பள்ளி குழந்தைகள் மீது ஏவுகணைகளை வீசியிருக்கிறது அமெரிக்கா என்பதுதான் அமெரிக்கா செய்த மிகப்பெரிய ஒரு பிழையாகிவிட்டது. அதுதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. உலக அளவில் அமெரிக்க டாலர் என்பது தங்கத்துக்கு ஈடாக கையிருப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு பணமாக இருக்கிறது. எப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து யூரோ என்கிற ஒரு பணத்தை உருவாக்கியதோ அப்பொழுதே இந்த அமெரிக்க டாலருடைய பயன்பாடு என்பது பெருமளவில் குறைந்துவிட்டது. கிட்டத்தட்ட 70 விழுக்காட்டிற்கு மேல் பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த அமெரிக்க டாலர்கள் கிட்டத்தட்ட 15-16 விழுக்காடு பயன்பாடு அமெரிக்க டாலருடைய பயன்பாடு குறைந்து போய்விட்டது. இதற்கிடையில் பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய BRICS, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, ஈரான், அதே போல ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள் எல்லாம் இணைந்து யூனிட் என்கிற ஒரு பணத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி யூரோ கொண்டு வரப்பட்ட போது அமெரிக்காவினுடைய டாலர் பயன்பாடு குறைந்து போனதோ அதுபோல யூனிட்டும் கொண்டு வந்து விட்டால் இன்னும் பாதி அளவுக்கு உலக அளவில் அமெரிக்காவினுடைய பணம் பயன்பாடு குறைந்துவிடும், அதனுடைய மதிப்பும் குறைந்துவிடும். எனவேதான் இந்தியாவை எப்படியாவது இந்த சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய கூட்டணியிலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காக நாடகமெல்லாம் ஆடினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த நாடகத்திற்கு பின்னிருந்து இயக்கமெல்லாம் செய்தவர் நெதன்யாகு, இஸ்ரேலிய அதிபர். ஆக இப்படி இந்த இரு நாடுகளும் சேர்ந்து கொண்டுதான் எப்படியாவது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பிலிருந்து இந்தியாவை வெளியே இழுத்து விட வேண்டும், சீனாவை தனிமைப்படுத்தி விட வேண்டும், அதன் காரணமாக இந்த யூனிட் என்கிற பணம் ஏற்பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் அமெரிக்காவிற்கு இருந்தது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு ஒரு அக்ரெசிவாக என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இவ்வளவு ஒரு பயங்கரத்தன்மையோடு அந்த ஈரான் மீது அணுகுவது, ஈரானை மனித நாகரிகத்தையே இல்லாமல் கொன்று போட்டு விடுவோம், அழித்து விடுவோம், அதனுடைய மின்சார இடங்களெல்லாம் துண்டித்து விடுவோம், அந்த ஹோர்முஸ் நீரிணையை முழுக்க எங்கள் கட்டுப்பாட்டில் எல்லாம் எடுத்துக்கொள்வோம் என்பது போன்ற மிக ஒரு குரூரமான, உலக அளவில் ஒரு தரமற்ற, அமெரிக்க அதிபருக்கு உரிய அந்த தரத்திலிருந்து இறங்கி கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் பேச வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக அமெரிக்கா எப்படி ஈராக்கில் பொய் சொல்லி அந்த காலத்தில் போர் தொடுத்து அதற்கு பிறகு அமெரிக்க மக்களால் அது உணரப்பட்டு மிகப்பெரிய ஒரு வெறுப்பாக அது மாறியது. அதே போல தற்பொழுது ஈரான் மீதும் பொய்களை சொல்லிக்கொண்டு போர் தொடுத்து கொண்டு, அதுவும் இஸ்ரேலுக்காக போர் தொடுத்து கொண்டு ஒட்டுமொத்த அமெரிக்க இராணுவத்தையும் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவினுடைய மக்கள் வரிப்பணத்தை அங்கே மத்திய கிழக்கு நாடுகளில், மேற்காசிய நாடுகளில் கரியாக்கி கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற மிகப்பெரிய அதிருப்தி அமெரிக்காவில் ஏற்பட்டு நோ கிங்ஸ் என்கிற தலைப்பில் அமெரிக்க நகரங்கள் முழுவதுமே லட்சக்கணக்கான மக்கள் சாலைகளில் பேரணி நடத்த தொடங்கிட்டாங்க டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று கூறி. தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையும் அமெரிக்காவில் ஏற்பட்டுச்சு. அவருக்கு மனநிலையில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதாகவெல்லாம் தற்பொழுது பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்றன. இதற்கிடையில் 7ஆம் தேதி நேற்று
செவ்வாய்க்கிழமைக்குள் ஹோர்முஸ் அந்த நீரிணையை முழுவதுமாக நீங்கள் திறந்துவிட்டு, அதை தற்பொழுது ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் எப்படி அடைத்திருக்கிறது என்றால், நட்பு நாடுகளுக்கு திறந்துவிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளுக்கு அடைத்து வைத்திருக்கிறது. இதுதான் ஹோர்முஸ் நீரிணையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதன் காரணமாக இப்பொழுது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடைய அனைத்து நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்களையும் நீங்கள் விட வேண்டும். ஹோர்முஸ் நீரிணையை செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதிக்குள் திறக்காவிட்டால் மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் ஈரானில் நடத்துவோம். அதிலும் பாலங்கள், சாலைகள், மின்சார உற்பத்தி மையங்கள் மீதெல்லாம் நடத்துவோம். ஈரான் என்ற ஒரு நாடே இல்லாத, மனித நாகரிகமே இல்லாத அளவுக்கெல்லாம் அழிப்போம் என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். உலகின் வல்லரசு நாடாக அமெரிக்க அதிபராக அமர்ந்து கொண்டு இறையாண்மை கொண்ட ஒரு ஈரான் நாட்டை மனித நாகரிகமே இல்லாமல் அழித்து விடுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதுதான் உலகத்தையே புரட்டி போட்டுவிட்டது. போப்பாண்டவர் கூட இதற்கு கண்டனம் தெரிவித்து பேசிவிட்டார். ஐநா மனித உரிமைகள் ஆணையம் மட்டுமல்லாமல் ஐநா சபையும் இதற்கு கண்டனம் தெரிவித்து விட்டது. இது மனித உரிமை மீறல். அது எவ்வளவு பெரிய இத்தகைய நாடாக இருந்தாலும் இது போன்ற ஒருவரை அழித்து விடுவோம் என்று கூறுவது மனித உரிமைக்கு மீறலானது. அதே போல அமெரிக்காவிலும் அதிபருக்கு ஏதோ மனநிலையில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்பதெல்லாம் இப்படிப்பட்ட கருத்துக்கள் வெளிவந்த நிலையில் திடீரென்று பாகிஸ்தான் மூலமாக ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 2 வாரங்களுக்கு இந்த போர் நிறுத்தத்தை முன்வைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்துதான் ஈரான் தற்பொழுது போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஈரான் தெள்ளத்தெளிவாக ஏற்கனவே இந்த போரை தொடங்கியது நாங்கள் அல்ல, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அவர்கள்தான் நிறுத்த வேண்டும். நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றால், அவர்கள் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் முதல் கண்டிஷனே அவர்கள் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் போரை ஈரான் தொடுக்கவில்லை, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் தொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் 10 விதமான ஒரு நிபந்தனைகளை விதித்திருக்கிறது ஈரான். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 நிபந்தனைகளில் முதல் நிபந்தனையாக ஈரான் வைத்திருப்பது யுரேனியம் என்ரிச்மெண்ட் செய்வோம், அதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முதல் நிபந்தனையாக வைத்திருக்கிறது. அதே போல இந்த ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரையிலும் அது ஈரானுடைய தலைமையிலான ஒரு கட்டுப்பாட்டில் தான் அது இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா லெபனான் மீதும் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகள் மீதுமான தாக்குதலையும் போரையும் நிறுத்த வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. இது பற்றி நம்ம அடுத்தது பேச போறோம். அதே போல அமெரிக்காவினுடைய அனைத்து இராணுவ தளங்கள், படைகள் ஆகியவற்றிலும் வளைகுடா நாடுகளிலிருந்து முழுவதுமாக விலக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஈரானுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட அத்தனை தீர்மானங்களையும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 39 நாள் போரில் ஈரானுக்கு ஏற்பட்ட அத்தனை சேதங்களுக்கும் நட்டையீடு தர வேண்டும் என்கிற அடுத்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை ஈரான் வச்சிருக்கு. அதே போல ஈரான் மீது விதிக்கப்பட்ட அத்தனை தடைகளையும் நேரடி மற்றும் மறைமுக தடைகளை எல்லாம் நீக்க வேண்டும். பொருளாதார தடை உள்ளிட்ட அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வெளிநாடுகளில் உள்ள ஈரானினுடைய சொத்துக்கள் அதையெல்லாம் முடக்கி வைத்திருக்கிறது அமெரிக்கா. அவற்றையெல்லாம் நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் பன்னாட்டு ஒப்புதல் மற்றும் ஐநா ஒப்புதலுடன் ஈரானுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகள் அவையும் அதே போல உலக நாடுகள் எல்லாம் உறுதி செய்து தர வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட நிபந்தனைகளோடு இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஈரான். எனவே அடுத்த 2 வாரங்களுக்கு நாங்கள் குண்டு போட மாட்டோம் என்று அமெரிக்கா கூறினாலும் இந்த 10 நிபந்தனைகள் என்கிற பெயரில் மிகப்பெரிய அணுகுண்டுகளை அமெரிக்காவினுடைய இந்த ஒரு மேலாதிக்க அந்த சிந்தனை மீது வீசி இருக்கிறது ஈரான். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தெரிந்தோ தெரியாமலோ தேவையில்லாமல் ஈரான் மீது கை வைத்து அங்கே சென்று கால் வைத்து வாங்கி கட்டி கொண்டு விட்டது என்பதுதான் உண்மை. கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கரியாக்கி இருக்கிறது ஈரானில் அமெரிக்கா. அதே போல அமெரிக்காவினுடைய வீரர்களை எல்லாம் சலிப்படைய செய்திருக்கிறது, அமெரிக்க மக்களை சலிப்படைய செய்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்பை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்கள் வெறுப்பை அடைந்திருக்கிறார்கள். பள்ளி குழந்தைகள் மீது, பள்ளியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதெல்லாம் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. மனித நாகரிகமே இல்லாமல் அழித்து விடுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகள் போப்பாண்டவர் வரை எழுப்பி இருக்கிறது அப்படிங்கிறதா மிக முக்கியம். இப்படி இவ்வளவு பிரச்சனைக்குள் அமெரிக்கா மாட்டிக்கொள்ள வேண்டிய
வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய தலைவர் நெத்தன்யாகு அவர் கொடுத்த அழுத்தம் தான் தற்பொழுது அமெரிக்காவை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது. சரி, இஸ்ரேலுக்கு இதுல என்ன அவ்வளவு மிக முக்கிய தேவை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் நாடு எங்க இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது ஈரான் இருக்கு இல்லைங்களா, ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க இல்லைங்களா, ஈரானுக்கு பக்கத்து நாடு ஈராக்கு பக்கத்து நாடு தான் இந்த இஸ்ரேல். இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த ஜியோனிச யூதர்கள், இவர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் தூய்மையான யூதத்தினுடைய கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. இவர்களை ஜியோனிஸ்டுகள் என்று அழைப்பார்கள். யூதம் என்பதுதான் அதனுடைய மதத்தின் பெயர். இந்த ஜியோனிசம் என்பது ஒரு அரசியல் கொள்கை. அது யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு இருக்க வேண்டும், அது இஸ்ரேல் அமைக்கப்பட வேண்டும் என்கிற இந்த ஒரு கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கோட்பாடு தான் இந்த ஜியோனிசம். இவர்கள் தான் இஸ்ரேலை இப்பொழுது கட்டமைத்தார்கள். கிட்டத்தட்ட நீங்க பல நூற்றாண்டு காலமாக தங்களுக்கு ஒரு நாடு இல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கு விரட்டி அடிக்கப்பட்டு அங்கே அகதிகளாக இருந்த யூதர்கள் எல்லாம், அவர்களில் இந்த ஜியோனிஸ்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜியோனிசம் என்கிற அடிப்படையில் இஸ்ரேலில் உள்ள நாட்டை அமைத்தார்கள். 1948 அந்த நாட்டை உலக நாடுகள் அங்கீகரித்து விட்டன. அத்தோடு நின்றிருந்தால் பிரச்சனையே கிடையாது. அங்கே ஒரு 1 கோடி மக்கள் தொகை தான் இருக்கு. பாலஸ்தீனத்திற்குள் தங்களுக்கான அந்த ஜெருசலேத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்தை பிடித்து கொண்ட இந்த ஜியோனிஸ்டுகள் அதற்கு இஸ்ரேல் என்ற நாடு பெயர் வைத்து, அந்த நாடு உலகத்திலேயே மிக அட்வான்ஸ்டு நாடாக இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளிகளை, உலகத்திலே யாருமே தங்கள் நாட்டு மீது அனுமதி இல்லாமல் ஒரு பறவை கூட பறக்க முடியாத அளவுக்கு நாங்கள் இரும்பு கொப்பரையெல்லாம் வைத்திருக்கிறோம், உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு புலனாய்வு படையெல்லாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வெறும் 1 கோடி பேர் தான். அதுவும் பல்வேறு நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே ஒரு நாட்டை உருவாக்கியிருக்காங்க. 1948 தான் உருவாக்கப்பட்டது. இந்த இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகளுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பைபிளில் சொல்லப்பட்ட கானான் தேசம் அப்படின்னு ஒரு தேசம், கனானைட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த கனான் ரீஜன் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, அது பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த யூதர்களுடைய மூத்தவராக இருக்கக்கூடிய அப்ரஹாம் என்பவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த கனான் தேசத்தை இறைவன் அளித்ததாக பைபிளில் வருகிறது. இந்த அடிப்படையில் அவர்கள் கனான் தேசத்தை தான் பிடித்து அங்கே ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதுதான் இந்த ஜியோனிஸ்டுகளுடைய நோக்கம். சரி, இந்த கனான் தேசம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த நாடும் அந்த பகுதியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா இருக்கு இல்லைங்களா, அந்த காசா ஸ்ட்ரிப் என்பார்கள், அந்த காசா சின்ன பகுதியும் ஜோர்டானும் லெபனானும் தான் அந்த கனான் தேசத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகள். இவற்றையெல்லாம் பிடித்தாக வேண்டும். எனவே லெபனான் மீது குண்டை போட்டு அங்குள்ள மக்களை கொன்று கொண்டே இருக்கிறது, அவர்களை விரட்டி அடிக்கிறது. முதல்ல விரட்டி அடிப்பது இல்லாட்டி கொள்வது என்பதாக ஒரு இலக்கு வைத்து அந்த பணியை முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அதே போல அந்த காசா ஸ்ட்ரிப் என்று சொல்லக்கூடிய சின்ன ஒரு இடம், அது அங்கேயும் மக்களை கொன்று குவித்து கட்டடங்கள்லாம் இடித்து விட்டு அவர்களை உணவுக்கு கூட வழி இல்லாமல் வைத்திருக்கிறது. ஜோர்டான் மீதும் லெபனான் மீதும் தொடர்ந்து போரை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. அடிப்படை காரணம் என்றால் இந்த பைபிளில் கூறப்பட்ட இந்த கானான் தேசம் என்று சொல்லக்கூடிய தற்போதைய இஸ்ரேல், ஜோர்டன், லெபனான், காசா ஸ்ட்ரிப் உள்ளிட்ட இந்த பகுதிகளை எல்லாம் பிடித்து விட்டால்தான் இறைவன் சொன்ன கானான் தேசம் என்பது நிறைவடையும். அந்த இறைவனால் பைபிளில் சொல்லப்பட்ட கானான் தேசத்தை அடைந்தால்தான் தாங்கள் நிறைவு பெற்றவர்களாக ஜியோனிஸ்டுகள் முழுமையான நிறைவு பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்கிற அந்த பைபிளில் சொல்லப்பட்ட அந்த வாசகங்களை வைத்துக்கொண்டு தற்போது மக்கள் இறையாண்மையோடு தனிநாடுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லெபனான், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள், பாலஸ்தீனம், அதே போல காசா ஸ்ட்ரிப் ஆகியவற்றின் மீதெல்லாம் கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் போட்டு அழித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். பைபிளில் சொல்லப்பட்டது என்கிற இந்த வாசகத்திற்காக தற்பொழுது இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டினுடைய மக்களை கொன்று குவித்து அவர்களை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர்களை அழித்தொழிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேல். இதற்கு தடையாக இருக்கக்கூடிய நாடு ஈரான். அந்த ஈரான் நாடு லெபனான் நாட்டையும் அதே போல பிற நாடுகளையும் காப்பாற்றுவதற்காக ஆயுத குழுக்களுக்கு உதவி செய்து அங்குள்ள மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது ஈரான். எனவே தான் ஈரான் மீது படையெடுத்து ஈரானை முற்றாக அழித்து விட்டால் இந்த லெபனான் மற்றும் ஜோர்டான் மற்றும் காசா அந்த ஸ்ட்ரிப் என்கிற அந்த பகுதியெல்லாம் சுலபமாக தங்கள் வசம் கொண்டு வந்து விடலாம் என்கிற இந்த பைபிளில் சொல்லப்பட்டதாக கூறப்படக்கூடிய இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த இஸ்ரேலியர்கள், இந்த ஜியோனிஸ்டுகள் தற்பொழுது அங்கே கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கோர தாண்டவத்திற்கு, அவருடைய கோர பசிக்கு அவர்கள் சோளப்பொறி கேட்பதைப் போல தற்பொழுது ஈரானை மிக எளிதாக அதை வீழ்த்தி விடலாம் என்கிற அடிப்படையில் தங்களால் நேரடியாக வீழ்த்த முடியாது என்பதற்காக அமெரிக்காவை தூண்டிவிட்டு ஈரான் மீது போர் தொடுத்தார்கள். தற்பொழுது அமெரிக்கா உண்மையை உணர்ந்து கொண்டாலும் கூட அது தேனுக்குள் சிக்கிய ஈயின் கால்களைப் போல ஈரானில் சிக்கி தவிக்கிறது.
அதனால்தான் தற்பொழுது போர் நிறுத்தம் என்கிற அடிப்படையில் கொஞ்சமாவது தன் மீது ஏற்பட்ட அந்த பழிச்சொல்லை அவச்சொல்லை குறைத்து கொள்ள முடியுமா என்று அமெரிக்கா கருதுகிறது. ஆனால் இஸ்ரேல் இன்னமும் தன்னுடைய அந்த மேலாதிக்க சிந்தனையை பைபிளில் சொல்லப்பட்ட அந்த வாசகத்திற்கு ஏற்ப கானான் தேசத்தை அமைப்பதற்காக மக்களை கொல்வதற்கு அது கொஞ்சமும் தயங்கவில்லை. அது இன்னும் தன்னுடைய போரை நிறுத்தவில்லை. நாளை தேவைப்பட்டால் உலக நாடுகளுக்கிடையே உலகப் போரை கூட மூட்டிவிட இஸ்ரேல் தயங்காது. இந்த 39 நாள் ஈரான் மீதான போரில் அமெரிக்கா பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறதோ இல்லையோ, இஸ்ரேல் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அது கற்றுக்கொள்கிற நாடல்ல. அதற்கு குறிக்கோளாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், இந்த கானான் தேசம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலை ஜோர்டான், லெபனான் மற்றும் காசா ஸ்ட்ரிப் ஆகிய பகுதிகளில் விரிவாக்கம் செய்ய வேண்டும். அதற்கு அங்கிருந்த மக்களை விரட்டி அடிக்க வேண்டும். அந்த மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்களை எந்தவித ஒரு கருணையும் இல்லாமல் படுகொலை செய்ய வேண்டும். இந்த தங்களுடைய செயலுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஈரானையும் ஈராக்கையும் எந்த நாடாக இருந்தாலும் அதை அழிக்க வேண்டும் என்கிற இந்த குறுகிய எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.